ஸோ ஹே ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வச்சு தான். ஸோ பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும், என்னென்ன ஸ்பைசஸ் போடணுன்ட்டு நான் என்னோடய வீடியோலேயே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நெய், எண்ணெய் போட்டு ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கேஷ்யூஸு, பட்டை, லவங்கம், அப்புறமா தனி மிளகாத்தூள் சக்தி மசாலா பிராண்டோடது, அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்டு இல்லை 1.5 கட்டு புதினாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் எப்படி வருதுன்னா நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1 கிலோ நாட்டுக்கோழியை வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கு. உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேக வச்சுருக்கோம். ஸோ அதை தான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஒரு லெமன் அதோட சாறையும் புழிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கணுங்க. அப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்கள் எப்படி தகன்னு இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸும் போட போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாங்க, பிரியாணி மசாலா. ஸோ இதோட வீடியோ தாங்க நான் சொன்னேன், ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1 இல்லைனா 2 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அம்மா தான் வந்துட்டு இந்த பிரியாணி பண்ணுறாங்க. இது ஒரு அம்மாவோட ரெசிபி தான். ஸோ இதுக்கு ஒரு 3/4 கிலோ நம்ம வந்துட்டு பாஸ்மதி, இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ், இது தாங்க சூப்பரான பிரியாணி. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அரிசி வந்து உடையக்கூடாது. ஸோ வந்துட்டு நம்ம அரிசி உடையாமல் மெதுவாக பார்த்து வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க, எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, பிரியாணியே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 1லேருந்து மேக்ஸிமம் 1 விசில் இல்லை 2 விசிலுங்க. 2 விசில் வச்சாலே குழஞ்சிடும். ஆக்சுவலி நீங்கள் 1 விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும். 1 விசில் வச்சாலே போதும். ஆனால் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கும். நாங்கள் அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி நடுவில் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அக்கார்டிங் டு யுவர் ரைஸ் அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி தேவையான ஊற்றிக்கோங்க. இல்லைனா விட்டுருங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோன்னா ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மேலே மறுபடியும் எங்கள் அம்மா கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கிறாங்க. இது வந்து இன்னுமே வாசனையாக இருக்கும், அதுக்காக. ஸோ இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். குக்கர் விசிலை போட்டோன்னா ஒரு விசிலில் பிரியாணி ரெடி.